குட் மார்னிங், வணக்கம். வெல்கம் டு கரண்ட்ஸ் கம்பர்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் கிப்ஸ் ஃபேஸ் ரூல்னா என்ன, அதை எப்படி டெரைவ் பண்ணுறது, f ஈக்குவல் டு சி மைனஸ் பி ப்ளஸ் 2 அதை எப்படி நம்ம டெரைவ் பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்ப்போம். ஓகே, பிஃபோர் வி டெரைவ் த கிப்ஸ் ஃபேஸ் ரூல், let us understand the terms used in phase rule. அதாவது ஃபேஸ் ரூலை டெரைவ் பண்ண முன்னாடி நம்ம என்னென்ன டேர்ம்ஸ்லாம் நம்ம ஃபேஸ் ரூலில் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன்று எஃப்ங்கிறது எதை குறிக்குதுன்னா, மினிமம் நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் வேரியபிள் ஆர் ஃப்ரீடம் டு எக்ஸ்பிளைன் த ஸ்டேட் ஆஃப் த ஈக்லிபிரியம் சிஸ்டம். அதாவது ஈக்லிபிரியம் சிஸ்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எத்தனை வேரியபிள்ஸ் மினிமம் நம்மளுக்கு தேவை, அதுதான் எஃப் குறிக்குது. அடுத்து சிங்கிறது நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஈக்லிபிரியம் சிஸ்டம், எத்தனை காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஒரு உதாரணம் பார்ப்போம் கீழே. அடுத்து பிங்கிறது நம்பர் ஆஃப் ஃபேஸஸ், எத்தனை நிலை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு வாட்டர் எடுத்துக்கோங்க. ஒன் காம்போனன்ட் சிஸ்டம், வாட்டருங்கிறது ஒன் காம்போனன்ட் சிஸ்டம். அது வந்து சி ஈக்குவல் டு 1. ஓகே, நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் வந்து 1. பி ஈக்குவல் டு 3. ஏன்னா தெர் ஆர் 3 ஃபேஸஸ் இருக்குது. ஒன்று வந்து லிக்விடு, சாலிடு, வேப்பர். அதாவது திரவ நிலை, திண்ம நிலை, வாயு நிலை. இந்த 3 இருக்கிறதுனால 3 ஃபேஸ் இருக்குது. அடுத்து இது பியூர் சிஸ்டம்ங்கிறதுனால கான்சன்ட்ரேஷன் வேரியபிள் அல்லது மோல் ஃப்ராக்ஷன் வந்து நம்ம வந்து சொல்ல தேவையே இல்லை, அது வந்து வேரியபிள் வராது. அப்போ வந்து சி மைனஸ் 1 தான் வந்து கான்சன்ட்ரேஷன் வேரியபிள், மோல் ஃப்ராக்ஷன் வேரியபிள். அப்போ வந்து 1 மைனஸ் 1 0, ஏன்னா நம்மளுக்கு இது கிடையாது. ஓகே, லெட் அஸ் நவ் சி 2 காம்போனன்ட் சிஸ்டம். லெட் சில்வர் சிஸ்டத்தை எடுத்துக்கிடுவோம். இட் இஸ் இது ஒரு 2 காம்போனன்ட் சிஸ்டம். சி ஈக்குவல் டு 2. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து 4 இருக்கும். ஒன்று வந்து சில்வர் சாலிட் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிருக்கும். அடுத்து லெட் சாலிடு. அடுத்தது ரெண்டும் சேர்ந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி இருக்கும் அது. அடுத்து வேப்பர், ஏன்னா சொல்யூஷன் இருக்கும், வேப்பர் இருக்கும். அப்போ 4 ஃபேஸ் இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ ப்ளஸ் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பி ஈக்குவல் டு 1. இப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ தெரிஞ்சிச்சுன்னா பி வந்து நம்ம இந்த ஃபார்முலா பயன்படுத்தி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அதே மாதிரி தான். அப்போ வந்து மோல் ஃப்ராக்ஷன் கான்சன்ட்ரேஷன் வேரியபிள் வந்து ஃபார்முலா வந்து சி மைனஸ் 1. அப்போ வந்து 1 கொடுத்தா போதும், 1 தெரிஞ்சால் இன்னொன்று நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நவ் there are 3 steps involved to derive the phase rule, thermodynamic phase rule. ஃபேஸ் ரூலை டெரைவ் பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப்ஸு முக்கியமானது. ஒன்று வந்து டு ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் ஆர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஒரு ஈக்லிபிரியம் சிஸ்டத்தில் எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் தேவைப்படும் டு டிஃபைன் த சிஸ்டம், அதை பார்க்கணும் முதல். அடுத்து டு ஃபைண்ட் த டோட்டல் தெர்மோடைனமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எத்தனை அப்படிங்கிறத பார்க்கணும். டோட்டல் ரெஸ்ட்ரிக்ஷன் எத்தனை, இதிலிருந்து 1லேருந்து 2 கழிக்கணும். த நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எஃப் ஈக்குவல் டு திஸ் மைனஸ் திஸ், இதையும் கழிச்சோம்னா நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இது எத்தனை ஃபேஸ் இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு ஃபேஸ் ஆல்ஃபா ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ் பீட்டா ஃபேஸ், இது ஒரு காமா ஃபேஸ். அதாவது இது 1 2 3 4 5 6 7 இப்படி போயிட்டே இருக்குது. தெர் ஆர் பி நம்பர் ஆஃப் ஃபேஸஸ். கன்சிடர் பி நம்பர் ஆஃப் ஃபேஸஸ். அப்போ தட் இஸ் ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா எக்ஸெட்ரா பி. ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்ல 3 ஃபேஸ்ன்னு பார்த்தோம், 4 ஃபேஸ்ன்னு பார்த்தோம், 2 காம்போனன்ட்ஸ். அதே மாதிரி யூ ஹாவ் காம்போனன்ட்ஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தெர் ஆர் சி காம்போனன்ட்ஸ், C1, C2, C3, C4 எக்ஸெட்ரா டு C. அப்போது மொத்தம் எத்தனை காம்போனன்ட்ஸ்? தெர் ஆர் C காம்போனன்ட்ஸ். நம்ம அங்கே 2 காம்போனன்ட் சிஸ்டத்தில் 2 காம்போனன்ட் பார்த்தோம், 4 ஃபேஸ் பார்த்தோம். இங்கே வந்து C காம்போனன்ட் சிஸ்டம். இது வந்து நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் வந்து Pன்னு நம்ம சொல்கிறோம், நிறையா இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து என்னென்ன டேர்ம்ஸ்லாம் நம்ம இது பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C1 இன் ஆல்ஃபா ஃபேஸ், இந்த ஃபேஸில் ஃபேஸ் 1ல் எவ்வளவு இருக்கும்? த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C1 இந்த இருக்குல்ல, இந்த ஃபேஸில் ஆல்ஃபா ஃபேஸில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோல் ஃப்ராக்ஷன் எக்ஸுங்கிறது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் 1 காம்போனன்ட் 1 ஆல்ஃபா ஃபேஸ்.
ஓகே. C2 அதே மாதிரி C2 கான்சன்ட்ரேஷன் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் C2 இன் ஆல்ஃபா ஃபேஸ் அப்படின்னா என்ன வரும், X2 ஆல்ஃபா. ஓகே. அடுத்து ஃபோர்த் வந்து த கெமிக்கல் பொட்டென்சியல் ஆஃப் C1 இன் ஆல்ஃபா ஃபேஸ். கெமிக்கல் பொட்டென்சியல் என்ன இருக்கும் அப்படின்னா, அப்போ மியூ கெமிக்கல் பொட்டென்சியல்னு எதை குறிக்குது, ஃப்ரீ எனர்ஜி பெர் மோல், அவ்வளோதான். ஃப்ரீ எனர்ஜி பெர் மோல் தான் கெமிக்கல் பொட்டென்ஷியல். கெமிக்கல் பொட்டென்ஷியலை வந்து மியூ1 அப்படின்னு மியூன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மியூ1 ஆல்ஃபா ஃபேஸில் இருக்கிறதுனால வாட் இஸ் தி கெமிக்கல் பொட்டென்ஷியல் இன் ஆல்ஃபா ஃபேஸ், அப்போ C1 மியூ1 ஆல்ஃபா. மியூ1 ஆல்ஃபா 1 வந்து C1 குறிக்குது, கெமிக்கல் பொட்டென்ஷியல் ஆஃப் C1 இன் ஆல்ஃபா ஃபேஸ். அதே மாதிரி மியூ2 ஆல்ஃபா, அல்லது இங்கே இருந்தீங்கன்னா மியூ1 பீட்டா, மியூ1 பீட்டா, மியூ1 காமா அப்படின்னு நம்ம வரும். ரைட். அடுத்து அட் ஈக்லிபிரியத்தில் தெர் இஸ் நோ ரியாக்ஷன் பிட்வீன் த காம்போனன்ட்ஸ். காம்போனன்ட்ஸுக்கு இடையில ரியாக்ஷன் இருக்காது. அதே மாதிரி ஓகே. அப்போ வந்து the affinity is equal to 0. The affinity is equal to between them is equal to 0. ஓகே. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் to derive the phase rule. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீடம் அல்லது டோட்டல் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் கண்டுபிடிப்போம். அதை ரைட்டா. தெர் ஆர் 3 steps involved in the derivation of phase rule. ஒன்று வந்து to find the total number of variables, அடுத்து to find the total number of thermodynamic constraints or restrictions, ரைட்டா. அடுத்து இதிலிருந்து இதை கழிக்கணும். ஓகே. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இதில் என்ன, இந்த இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபேஸஸ் இருக்குது, P ஃபேஸஸ் இருக்குது, எத்தனை காம்போனன்ட்ஸ் இருக்குது, C காம்போனன்ட்ஸ் இருக்குது, ரைட்டா. ஆல்ஃபா பீட்டா காமா. இது ரெண்டு பார்த்தீங்கன்னா சின்ஸ் ஆல் த ஃபேஸஸ் ஆர் இன் ஈக்லிபிரியம், எல்லா ஃபேஸஸுமே ஈக்லிபிரியத்தில் இருக்கனால இது வந்து என்னது, C1 வந்து என்ன இருக்குது, இங்கேயும் இருக்குது, பீட்டா ஃபேஸ்லையும் இருக்கும், அதே மாதிரி காமா ஃபேஸ்லையும் இருக்கும், டெல்டா ஃபேஸில் இருக்கும். தே ஆர் இன் ஈக்லிபிரியம் வித் ஈச் அதர். இந்த ஃபேஸ்லையும் ஈக்லிபிரியம், அதே மாதிரி இந்த ஃபேஸ்லையும் C1 வந்து ஈக்லிபிரியமாக இருக்கும், அதை குறிக்குது. அதே மாதிரி C1 வந்து காமா ஃபேஸ்லையும் டெல்டா ஃபேஸ்லையும் தே ஆர் இன் ஈக்லிபிரியம் வித் ஈச் அதர். அதே மாதிரி வந்து C2 காம்போனண்ட்டும் இதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி எல்லா காம்போனண்ட்டுக்கும் நம்ம இதை எழுதலாம். ஓகே. ரைட். இப்போ let us see how many variables for this thermodynamic system. அப்போ ஒன்று வந்து டெம்பரேச்சர் ப்ரெஷர் எப்போவுமே இருக்கும். ஏன்னா ஈக்லிபிரியம் சிஸ்டம் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். there are 2 variables எப்போவுமே இருக்கும், 2ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து கான்சன்ட்ரேஷன்ஸ். இப்போ கான்சன்ட்ரேஷன்ஸ்னால் மோல் ஃப்ராக்ஷன். இப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் 1 இன் ஆல்ஃபா ஃபேஸ், ரைட்டா. அடுத்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் 2 இன் ஆல்ஃபா ஃபேஸ், மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் C3 இன் ஆல்ஃபா ஃபேஸ், வரிசை எழுதி அப்படி P வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும், ரைட்டா. சாரி, XC வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்து X1 இந்த ஃபேஸ் எடுத்துக்கோங்க, X1 இன் பீட்டா ஃபேஸ் ப்ளஸ் X2 இன் பீட்டா ஃபேஸ் ப்ளஸ் X3 பீட்டா ஃபேஸ். அப்போ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 C வரைக்கும் போகும், இங்கிட்டு வந்து P வரைக்கும் போகும். அப்போ எத்தனை கான்சன்ட்ரேஷன் வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா C இன்ட்டு P. ஓகே. C இன்ட்டு C கிராஸ் P மேட்ரிக்ஸ் மாதிரி. ஓகே. அப்போ அந்த டோட்டல் வேரியபிள்ஸ் எத்தனை வந்துடுது, 2 + CP, 2 + CP. அடுத்து இப்போ நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோம், த டோட்டல் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸை. ஓகே. அடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், வாட் ஆர் த நம்பர் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபார் திஸ் ஈக்லிபிரியம் சிஸ்டம், அதை பார்ப்போம் நம்ம. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சம்மேஷன் பண்ணுறோம். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஐங்கிறது காம்போனன்ட் 1 ஆல்ஃபா, அடுத்து ப்ளஸ் சம்மேஷன், அடுத்து ப்ளஸ்ஸு X2 ஆல்ஃபா, அடுத்து X3 ஆல்ஃபா, இப்படி போயிட்டே இருக்கும். போய் கூட்டினீங்கன்னா என்ன வந்துடும், மோல் ஃப்ராக்ஷன் வந்து ஈக்குவல் டு 1. எப்போவுமே மோல் ஃப்ராக்ஷனை கூட்டினீங்கன்னா 1 தான் வரும். அதே மாதிரி இந்த ஃபேஸில் XI பீட்டா, X1 பீட்டா, X2 பீட்டா, X3 பீட்டா ஈக்குவல் டு 1 சம்மேஷன். அதே மாதிரி இதே மாதிரி இப்படி எல்லாத்துக்கும் நம்ம எழுதலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து அப்போ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், 1 XA + XB, அப்போது 2ல் 1 போயிடும். அப்போது 1 இதில் ஒரு இது வந்து
ரெஸ்ட்ரிக்ஷன். நம்ம அதை வந்து என்ன ஒன்று வந்து இப்போ XA + XB = 1ன்னா நம்ம 2 இருக்குது, ஆனால் 1 தான். அதே மாதிரி இங்கே வந்து 1. அதே மாதிரி அப்போ எத்தனை இது இருக்குது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இதில் 1 P ஃபேஸஸ் இருக்குது. அப்போ டோட்டல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் P வந்து இருக்கும் நம்மளுக்கு, ரைட்டா? அடுத்து கெமிக்கல் பொட்டென்ஷியல் பார்க்கணும் ரெஸ்ட்ரிக்ஷனில். அப்போ இதில் கெமிக்கல் மியூங்கிறது கெமிக்கல் பொட்டென்ஷியல் ஆஃப் காம்பனண்ட் 1 இன் ஆல்ஃபா ஃபேஸ் ஈக்குவல் டு நம்ம அட் ஈக்குலிபிரியத்தில் வந்து the chemical potential of component 1 in alpha phase is equal to chemical potential of 1 in beta phase. அதுதான். அப்புறம் அதே மாதிரி காமா ஃபேஸ் இந்த மாதிரி வரிசையாக வரும், ரைட்டா? அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது இந்த காம்பனண்ட் எடுத்துக்கிறீங்க μ2 ஆல்ஃபா ஃபேஸ், அடுத்து μ2 இன் பீட்டா ஃபேஸ், அடுத்து μ2 இன் காமா ஃபேஸ், அடுத்து μ3. இந்த மாதிரி வரிசையாக நம்ம கீழே போயிட்டே இருப்போம். ஓகே, அப்போது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ μ1 இந்த 2 ஃபேஸ் எடுத்துக்கோங்க. μ1 ஆல்ஃபா, இது வந்து μ1 பீட்டா. இப்போ μ1 ஆல்ஃபாவும் இதுவும் ஈக்குவல் தானே. அப்போ 2ல் 1 தெரிஞ்சால் நம்மளுக்கு போதும்ல. 2ல் 2 இருக்குது, μ1 ஆல்ஃபா μ1 பீட்டா. அப்போ 2ல் ஈக்குவலாக இருக்கிறதுனால 1 தெரிஞ்சால் இன்னொன்று தெரிஞ்ச மாதிரி. அப்போ வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் எத்தனை வந்துடுது அப்படின்னா P-1. 2 ஃபேஸ் நம்மளுக்கு வந்து ஒரு 2 ஃபேஸ் இருக்குது, ஆனால் நம்ம ஒரு ஃபேஸுக்கு தெரிஞ்சால் 2 - 1. 2 ஃபேஸ் இருக்குது, நம்ம 1 தெரிஞ்சால் போதும். அப்போ அதே மாதிரி அப்போ 2 - 1 வரும், ஃபேஸ் 2 - 1. அப்போ P-1. அப்போ எத்தனை டேர்ம்ஸ் வருங்க? C. இதே மாதிரி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் C வரும், ரைட்டா? அடுத்து நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இன்ட்டு P-1, ரைட்? ஓகே, ஸோ திஸ் ஆர் தி restrictions. Okay, now let us calculate the degrees of freedom from the total number of variables and total number of restrictions. நம்ம போன ஸ்லைடில் பார்த்தோம் 2 + CP, ரைட்டா? அதே மாதிரி total number of restrictions P + C into P-1. இப்போ இந்த number of degrees of freedom F = என்ன செய்வீங்க? இதிலிருந்து இதை கழிக்கணும். அப்போ CP + 2 - P + CP உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க C. ஓகே, இது பண்ணிங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா F = C - P + 2 வந்துடும். the degrees of freedom is equal to F = C - P + 2. This equation is called Gibbs phase rule. ஓகே, நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.